இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 36வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியானான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாலையும் இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். ஆதாள் ஏசாவுக்கு எலிப்பாசையும் பெற்றாள். பஸ்மாத்து ரெகுவேலை பெற்றாள். அகோலிபாமால் எயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள். இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களுமாவன. ஏசாவின் மனைவியாக ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பேர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரருக்கு ரெகுவேல் என்று பேர். எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, சுத்தாம், கேனாஸ் என்பவர்கள். அதாவது ஏசாவுக்கு 3 மனைவிகள். அதற்கு பிறகு ஏசாவுக்கு முதல் 2 மனைவிகளுக்கு ஒரு குமாரரும், 3வது மனைக்கு பார்த்திங்கன்னா 3 குமாரரும் பிறக்கிறாங்க. ஏசாவுக்கு 3 மனைவிகள், 2 3 5 குமாரர்கள். சரிங்களா? ஏசாவுக்கு 3 மனைவிகளும் 5 குமாரர்களும் பிறக்கிறார்கள் கானான் தேசத்தில். அந்த இடத்துல யாக்கோபும் ஏசாவும் ஒன்றா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமையல. அதனால் சேயீர் மலைக்கு போயிட்டு ஏசா தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு சம்பாதித்த ஆஸ்தியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு சேயீர் மலையில் தங்குறாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு வம்ச வரலாறு வருகிறது. நாளைக்கு வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.